ஹாய் ஹலோ வெல்கம் டு HashiJStyle. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம ஆட்டுக்கால் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் குழம்புக்கு ஊற்றுற எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இது நம்ம லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வதக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தேவைக்கேற்ப சின்ன வெங்காயம், பூண்டு, இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொத்தமல்லி, இஞ்சி, இது எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி வதக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கங்க ஃபைன் பேஸ்ட்டாக. இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, இது நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போது நம்ம ஆட்டுக்காலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆட்டுக்காலில் நம்ம சூப் வச்சுருக்கிறோம். அந்த வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சூப்பு வச்சு இதுலேருந்து எடுத்தாச்சு. அந்த சூப்பு வச்ச ஆட்டுக்காலை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், எவ்வளோ கால் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டு முறையில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. உங்கள்கிட்ட எந்த மிளகாத்தூள் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் பரப்போம். இப்போ தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லா போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா ஓரளவுக்கு திக்காகும். இதையும் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா பக்கமும் நல்லா மசாலா தூளெல்லாம் ஒட்டும். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பில் இருக்க மிச்ச தண்ணி தான். இப்போ பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்கிறதுனால நான் குக்கர்லேயே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. குக்கர்லேயே நல்லா தாராளமாக இது வேகும். அதுக்காக இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா அலசி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுலாம் மசாலாலாம் நல்லா வர மாதிரி அலசி ஊற்றிக்கோங்க. இதிலே நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா அதோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிடும்.
பாருங்கள், தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு வந்து மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம இதில் வந்து சூப்பு வச்சு எடுத்த காலை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து நல்லா காலெல்லாம் வெந்துருச்சு. அதனால் நம்ம விசில் வந்து கொடுக்காம சும்மா மூடி வச்சு தான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான குழம்பும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சூப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.